அடுத்ததாக புலவர் குழந்தை 1906ஆம் ஆண்டு பிறந்து 1972இல் இறந்தவர். பெற்றோர் முத்துச்சாமி கவுண்டர், சின்னம்மை. ஊர் ஈரோடு மாவட்டம் ஓலவலசு. பணி தமிழாசிரியர். பவானி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். படைப்புகள் ராவண காவியம். இந்த ராவண காவியத்திற்கு தமிழக அரசு தடை போட்டிருந்தது. தற்போது அந்த தடை நீக்கப்பட்டது. அரசியல் அரங்கம், நெருஞ்சிப்பழம், காமஞ்சரி, திருஞான சிலேடை மற்றும் காமஞ்சரி என்பது சோர பிரஸ்தம் என்னும் நாடகத்தின் தழுவல் நூல். புலவர் குழந்தை பாடல்கள் உலகப் பெரியோன் கென்னடி, திராவிட காப்பியம் போன்ற படைப்புகள் இவருடையது. திராவிட காப்பியம் என்பது பெரும் காப்பியம், அது முற்று பெறவில்லை. இலக்கணம் இவர் இயற்றிய இலக்கணங்கள் யாப்பதிகாரம், தொடையதிகாரம். அடுத்தது வரலாற்று நூல்கள் கொங்குநாடு, தமிழக வரலாறு, தீரன் சின்னமலை. அடுத்ததாக ஆராய்ச்சி நூல்கள் திருக்குறளும் பரிமேல் அழகரும் பூவா முல்லை போன்றன. இவர் இயற்றிய உரை திருக்குறள் பொருளதிகாரத்திற்கும் நீதி களஞ்சிய போன்ற நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார். திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம். தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கண்டவர். நாடகம் ஆகிய துறைகளில் வல்லவர். இவரது ராவண காவியம் தமிழக அரசால் முன்பு தடை செய்யப்பட்டது. பின்னாரில் அந்த தடை நீக்கப்பட்டது. பெரியார் வழியினர். தனியாத தமிழ் பற்று உடையவர். அரசியல் அரங்கம் என்பதும் இவருடைய படைப்பே. காமஞ்சரி என்பது கவிதை நாடக நூல் ஆகும்.